ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரியை நிற்க வச்சு ரவுண்டு கட்டி கலாய்ன்னு கலாய்க்கிறானுங்க. ஊடு கட்டி இப்படி பொழந்து கட்டுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பாவங்க நம்ம காவேரி கதறிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கண்ணில் காவேரி ஆறே அணை கட்டி புரண்டு ஓடுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாவம் இவங்க ஆடியன்ஸ் எல்லாரும் கதறி அழுவ போகிறாங்க. அது மட்டும் புரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே ஹெட்டா தலையான்லாம் கேட்டு வெறுப்பேற்றுறாரு. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம பசுபதி பறங்கிக்க மாட்டேன். ஹெட்டா தலையான்னு சொல்லிட்டுமா வேணாமா? டே போடா, க்ளோஸ்அப்பில் முஞ்ச கமிக்காதரா, சிரிக்காதரா, உன் முஞ்ச பார்க்க எனக்கு கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டைம் கொடுக்குறாங்களாம் ராகினி. அதனால இவங்க கிளம்பி வந்தவங்க சும்மாவாக இருக்காங்க, உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து விஜய் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி ஏன் உன் வயசு ஒரு மாதிரி இருக்கு, எங்கே இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. ஏன்டா அப்படி துருவி கேள்வி கேட்குற, கொஞ்சம் நேரம் கம்மிடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அக்கா கூட பாரிஸ் போகிறேங்கிறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? என்னை ஜப்பானில் கூப்பிட்டாக, என்னை அமெரிக்காவில் கூப்பிட்டாக, அந்த மாதிரி இருக்குது, எத்தனை ஹேக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அக்காவோட டைலர் ஷாப்க்கு போயிட்டாங்க. அங்கே உட்காந்துட்டு அக்காவே குறுன்னு பார்க்க, அக்கா ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருக்கிறேன்க்கா அப்படிங்கிறாங்க. நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறனா ரெஸ்ட் எடுறி அப்படின்றாங்க. என் மஞ்சள் என்னடி தெரியுதுன்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்குறாங்க. ராகினி ஒரு பக்கம் சொல்கிறதுக்காக வெயிட்டிங், அதாவது உங்களை வெறுப்பேற்றி பார்க்கணுமா, அதில் ஒரு ஆனந்தம் இவங்களுக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த ஆர்வ கலர் பண்ணுற வேலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இவங்க வீட்டுக்கு வராங்களாம், இவங்க வெறுப்பேற்றுவாங்களாம், அந்த மாதிரி இருக்குது. நம்ம விஜய் ஒரு பக்கம் தாத்தா கிட்ட என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? அப்படிலாம் இல்லை தாத்தா, அக்ரிமெண்ட்லாம் இல்லை, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? காவேரி கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. நீ ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டப்பான்னு தாத்தா சொல்ல. அந்த டைம் பார்த்து இல்லை தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த பேப்பருக்கு வேல்யூவே இல்லை, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்ல. தாத்தா முகத்தில் பார்க்கணுமே என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி, இந்த கமெண்ட்டில் போட்டது இருக்கட்டும்ப்பா, நம்ம எதிர்பார்த்த சீனை வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காவேரி வராங்களாம், ராகினி வெயிட் பண்ணுறாங்களாம். என்னம்மா நான் சொல்லவான்னு கேட்குறாங்களாம். போய் சொல்லி தொலைடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு கனவு, அந்த சீனை வந்து எண்டோட முடிச்சிட்டாங்க. என்ன கனவுன்னு பார்க்குறீங்களா? நம்ம வெண்ணிலாவும் விஜயும் வந்து நிற்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.